வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஷோல்டர் கணக்கீடு வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தோம். ஷோல்டர் கணக்கீடு நம்ம கரெக்டாக வைக்கிறோம். கழுத்தினுடைய அளவு, பாடி மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுட்டோம். இது எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டா ப்ளவுஸ் கரெக்டாக வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஆம்கோலினுடைய இந்த ரவுண்டும் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பக்காவாக வரும். இப்போ ஆம்கோலினுடைய ரவுண்ட் வந்து எப்படி நம்ம கரெக்டாக கொடுக்காது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த உயரம் வந்து எவ்வளோ வைக்கலாம், இப்போ மேல் பக்கம் இருந்து வைக்கணுமா இல்லை கீழ்ப்பக்கம் இருந்து இந்த உயரத்தை வச்சா நம்ம கணக்கிட்டு வைக்கும்போது கரெக்டாக இருக்குமா, இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்னுடைய அளவு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 5.5 இன்ச் வச்சுருக்கோம். அதே அளவு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 5.5 இன்ச் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த கிராஸ் லைன் எதுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மேலே எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அதே அளவு கீழே வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. 3.25 இன்ச் இருக்கு. இப்போ இந்த 3.25 இன்ச்சை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஹார்ம்குள் அளவுல இருந்து நம்ம ஒரு கணக்கு போட்டு வைக்க போறோம். ஹார்ம்குள் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச் இருக்கு. அதாவது ரெடி அளவு நம்ம தைச்ச பிறகு கொடுக்க வேண்டிய அளவு 7.5 இன்ச். அதை நம்ம எடுக்கும் போதுமே நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? அதை வந்து டைட் அளவு எடுத்துட்டு நம்ம கணக்கு போட்டு வைக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அதனால ஆம்குள் அளவு மட்டும் எப்பவுமே நீங்க பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ லூஸ் தேவைன்றதை கரெக்டாக கேட்டு நீங்க ஆம்குள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நாம எடுத்திருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு. அப்போ அந்த 7.5 இன்ச்ல இந்த 3.25 இன்ச்சை பாதியா பிரிச்சுக்கோங்க. 3.25 இன்ச்சு நீங்க பாதியா பிரிச்சீங்க அப்படின்னா 1.5.1 வரும். அந்த 1.5 வந்து மேல மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் இருக்கு பாருங்க, இந்த மார்க் மேல ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 7.5 இன்ச் நம்ம எடுத்த அளவு, அதுக்கு மேல தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆம்குளுடைய உயரத்தை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுல இருந்து நாம இங்க வந்து மைனஸ் பண்ணணும். நான் இந்த கிராஸ் லைன் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கிராஸ் லைன் நம்ம போடலாமா வேணாவாங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3.25 இன்ச்சை வந்து 3ஆ பிரிச்சிங்க அப்படின்னா 1 இன்ச் ஒரு புள்ளி கிட்டத்தட்ட வரும். நம்ம 1 இன்ச்சை வந்து வச்சுக்கலாம். அந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம கணக்கில் சேர்க்க வேண்டாம். 1 இன்ச் வந்து இந்த இடத்துல இங்க இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த இந்த மார்க் இருக்கு பாருங்க, இங்க இருந்து அந்த 1 இன்ச்சை வந்து இங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ரவுண்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க இந்த ரவுண்டை எடுத்துட்டு ஹார்ம்ஃபுல் அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த வளைவு எந்த ஷேப்ல நம்ம போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு நீங்க எடுத்து பாருங்க. 7.5 இன்ச் நமக்கு கரெக்டாக வருது. இப்போ அந்த 7.5 இன்ச் நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்ததா சொல்லியிருக்கோம். அந்த எடுத்த அளவு 7.5 இன்ச் நமக்கு கரெக்டாக வந்தால் ஓகே. இப்போ நீங்க தப்பா வந்திருக்கு அப்படின்னா இந்த ரவுண்ட்ல வந்து நமக்கு தப்பா வருது, அதாவது எக்ஸ்ட்ரா 8 இன்ச்சோ இல்லை 8.5 இன்ச் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா இப்போ இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம கிராஸ் எடுத்து அந்த கிராஸ் லைன்ல இருந்து நம்ம இந்த 1 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த மார்க்ல இருந்து இந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்டை போட்டு வைக்கும்போது நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லுடைய அளவுலேயே வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்காக தான் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த 2 மார்க் வந்து நான் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இந்த மார்க்ல நம்ம வைக்கும்போது எவ்வளோ அளவு வருதுன்னு பாருங்க. 7 இன்ச் வருது. சரிங்களா? இப்போ அந்த 1/2 இன்ச் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே கொடுக்குது. இப்போ இந்த அளவு தப்பா வரும்போது மட்டும் இந்த கிராஸ் லைன் எடுத்து நீங்க மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து நமக்கு அளவு கரெக்டாக கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த கிராஸ் லைன் நம்ம எடுக்க தேவையில்லை. இந்த 1/2 இன்ச் கிராஸ் லைன் நம்ம எடுக்காமலே வந்து அந்த ரவுண்டை வரைஞ்சிட்டு நம்ம ஆம்களுடைய அளவு வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? அவங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து இந்த வித்தியாசம் வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. அதை மட்டும் கரெக்டாக மனசுல வச்சு செய்யுங்க. ஓகே. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல நமக்கு வந்துருச்சு. அதனால இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லயே வச்சு நம்ம மார்க் பண்ணி வெட்டிக்குவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.